ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப்பில் கேட்ட கணக்கு பாருங்கள். 3 மைனஸ் சதுர அடைப்பு 1.6 ஃப்ளோர் ப்ராக்கெட் 3.2 மைனஸ் 3.2 ப்ளஸ் 2.25 வகுத்தல் எக்ஸு ப்ரை ப்ராக்கெட் ஃப்ளவர் ப்ராக்கெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.65 எனில் எக்ஸின் மதிப்பை கொண்டு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் மாஸ் ரூல் மாதிரி முதல்ல ப்ராக்கெட்டு, அப்புறம் வகுத்தல், பெருக்கல், கழித்தல், கூட்டல்னு வரப்போகிறோம். கொடுத்ததை எடுத்து எழுதிட்டு பாருங்கள். 3 மைனஸ் 1.6 மைனஸ் நல்லா பாருங்கள் 3.2 மைனஸ் 3.2 ப்ளஸ் வகுத்தல் தானே 2.25 வகுத்தல் எழுதிட்டேன் ஈக்குவல் டு 0.65. மறுபடியும் 3 மைனஸ் 1.6 மைனஸ் ஃப்ளவர் ப்ராக்கெட் 3.2 மைனஸ் அதில் உள்ள பிறகுனா இது மைனஸ் ஆகிடும். 3.2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 2.25 வகுத்தல் எக்ஸ் ஈக்குவல் டு 0.68 வருது. அதுக்கடுத்தது பாருங்கள் 3 மைனஸ் 1.6 இந்த ப்ளஸ்ஸு 3.2 மைனஸ் 3.2 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸால் எவ்வளோ பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2.25 பை எக்ஸ் ஈக்குவல் டு 0.65. 3 உள்ள மைனஸால் பிறகுனா 1.6 மைனஸு மைனஸ் 2.25 பை 2 ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஈக்குவல் டு 0.65. இந்த 2.25 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், அதனால் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் வச்சுக்கிறேன். 3 மைனஸ் 1.6 இது ப்ளஸ்ஸாக இருக்குது 0.6 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸு. அப்போ 3லேருந்து எக்ஸ் 3லேருந்து 1.6 போனால் எவ்வளோ 1.4 அதிலேருந்து 0.65 கழிச்சா அதை போட்டிருக்கோம் 0.75. அப்போ நமக்கு தேவையானது எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கின்னு 2.25 இந்த எக்ஸ் அந்த பக்கம் போனதுனால மேலே வந்துடும். அப்போ 0.75 வரும். ஒரு 0.75 அதாவது ஒரு 75 அப்படி வச்சுங்க. 3 75 எவ்வளோ 225 அந்த மாதிரினா 3. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆக்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சி. இப்படி தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தவறாமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.